அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடலிஸ்ட் இந்திய கைட் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். सबको सादर प्रणाम. गोल्ड मेडलिस्ट हिंदी गाइड प्रस्तुति कर्क कसदार कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. आज का कार्यक्रम है साहित्य सदन मंच के आधार पर आज अलंकार के बारे में कुछ पढ़ने वाले हैं और पढ़ाने वाले हैं. आज का शीर्षक है अतिशयोक्ति अलंकार. अतिशय प्लस उक्ति अतिशयोक्ति यानी किसी चीज़ के बारे में बढ़ा चढ़ाकर कहना. कविता के चरणों में कविता में किसी चीज़ के बारे में बढ़ा चढ़ाकर गाना और बताना या कहना अतिशयोक्ति अलंकार होता है. इसमें ஒரு பொருளை பற்றி மிகையாக பாடல்களிலே கருத்து கூறுவதுதான் அதற்கு பெயர்தான் அதிசயோக்தி எனப்படுகிறது. இதிலே ஃப்ளாட்டரி என்று சொல்வார்கள். வஞ்ச புகழ்ச்சி அணின்னு ஒன்று இருக்குது, அது வேறு இது வேறு, அதுவும் இதுவும் ஒன்றாகாது. தன் மீது உள்ள அந்த பொருள் உள்ள பற்றின் காரணமாக, பாசத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக, நட்பின் காரணமாக ஒரு பொருளை பற்றி மிக உயர்த்தி சொல்வது, அதுதான் அதிசயோக்தி. சுயநலத்துக்காக பிறரை புகழ்ந்து பாடுவது, அதன் பேர் அதிசயோக்தி ஆகாது. அது அப்ரஸ்துத் பிரசங்கா என்று அழைக்கப்படுகிறது. அதை பற்றி தனியாக பார்ப்போம். இன்றைக்கு அதிசயோக்தி, அதிசய ப்ளஸ் உக்தி அதிசயோக்தி, மிகைப்படுத்தி சொல்வது. உதாரணமாக நாம் எல்லோரும் அறிவோம், மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதாவை காட்டுகிறார், பிதா குருவை காட்டுகிறார், குருவோ தெய்வத்தை காட்டுகிறார். ஆகவே குரு எல்லாரையோட உயர்ந்தவர் என்ற கருத்து அங்கே வருகிறது. அதுபோல் கபிதாஸ் சொல்வார், குரு கோவிந்த் தோவோ கடே காக்கே லாகோ பாய் பலிஹாரி குரு ஆப்னே கோவிந்த் தியோ பத்தாய். இங்கேயும் அவர் கடவுளை காட்டியவரே குரு, ஆகவே நான் குருவைத்தான் முதலில் வணங்குவேன் என்கிறார். இதோடு ஒருபடி மேலாக கபிதாஸ் சொல்கிறார், நான் குரு கோவிந்த் தோவு கடே மாதா பிதா குரு தெய்வம், இதையெல்லாம் நான் அதிசயோக்தி என்ற கருத்தை நான் கொள்ளவில்லை. இருந்தாலும் இப்போது நான் சொல்கிற துவா இருக்கிறதே கபிதாசுடையது. தர்த்தி சப் காகத் கரோம் लेखनी सब बन रहा है, सात समंद की मसी करो गुरु गुण लिखाना जाए. தர்த்தி சப் காகத் கரோ, இந்த பூமி அனைத்தையும் நிலப்பரப்பு அனைத்தையும் நான் காகிதமாக்கி, தர்த்தி சப் காகத் காகத் காகஸ், லேகனி சப் பன்ராய், வாவ பான் சொல்லுவாங்க வர்நாட்டில், வர்ணமாலி வர்ணமாலி, விஸ்வநாத் விஸ்வநாத் என்பார்கள். வாவை இங்கே பா என்று சொல்வார்கள். वन राय वन राय, वन के सारे पेड़ों को, जितने पेड़ वन में हैं उन सारे पेड़ों को मैं कलम बना लो, लेखनी बना लो, कलम बना लो, लेखनी सब बन रहा है. சரி, இப்போது பேனா இருக்கிறது, பேப்பர் இருக்கிறது, அதுக்கு மை வேணுமில்லவா? சாத் சமந்த்கி மசி கரும், 7 கடல் நீரையும் நான் இங்காக ஆக்கி ஊற்றி எழுதினாலும், குருகுன் லிகானா ஜாய், என் குருனுடைய பெருமையை என்னால் எழுதி மாளாது. நான் எழுதிவிட முடியாது என்றால் அந்த அளவுக்கு உயர்ந்தது என்னுடைய குருனுடைய மகிமை பெருமை என்கிறார். धरती सब कागज करो, लेखनी सब बन रहा है, सात समंद की मसी करो,
குருகுன் லிகானா ஜாய். இங்கே அவர் குருவுடைய பெருமையை மிக அழகாக சொல்கிறார். 7 கடல் நீரையும் இங்காக்கி காற்றில் உள்ள எல்லா மரங்களையும் எழுத்தாணியாக்கி பேனாவாக்கி இந்த நிலப்பரப்பு புறாவையும் காகிதமாக்கி எழுதினாலும் என்னுடைய குருவுடைய பெருமையை என்னால் எழுத முடிக்க முடியாது. இங்கே தான் அதிசய உக்தி அசயோக்தி அலங்கார் இருக்கிறது. ஆகவே அசயோக்தி என்பது மிகையாக சொல்வது, மிகைப்படுத்தி சொல்வது என்ற கருத்திலே வந்திருக்கிறது. நீங்கள் மீண்டும் நான் சொல்கிறேன், किसी चीज़ के बारे में कविता के चरणों में बढ़ा चढ़ा कर लिखना या बोलना या कहना या बताना या वर्णन करना अतिशयोक्ति अलंकार होता है. उदाहरण, धरती सब कागज करो, लेखनी सब बन रहा है, सात समंद की मसी करो, गुरुगुण लिखाना जाए. இதை நம்முடைய வள்ளுவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? உரைப்பவை எல்லாவும் இறப்பார்க்கு ஒன்று இவர் மேல் நிற்கும் புகழ் என்கிறார். ஒருவருக்கு நாம் எதை செய்கிறோமோ, தர்மம் செய்கிறோமோ, தர்மம் செய்கிற பொழுது தர்மத்தை விட தர்மத்தின் காரணமாக யாரெல்லாம் நம்மிடம் இறந்து இருக்கிறார்களோ, இறந்தல்ல டெத்தல்ல, இறப்பது, பிச்சை எடுப்பது, நம்ம யாசகம் கேட்டு வைக்கின்றார்களோ அவளுக்கு நாம் குறையின்றி அளிப்பது என்பது அவருடைய அந்த தன்மையானது தெய்வத்துக்கு மேலாக புகழ்ச்சியாக கருதப்படும் என்கிறார் ஒருவர். இது இங்கே அதிசயோக்தி அலங்கார் என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே அதிசயோக்தி என்பது மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய ஒன்றாகும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். சரி, இன்றைய சிந்தனை, திருப்தியான மனநிலையை எப்படி நாம் கொண்டு வருவது? திருப்தியான மனநிலையை நாம் எப்படி கொண்டு வருவது? அன்றாடம் நாம் நிகழ்த்தும் நிகழ்வுகளை, நடக்கும் செயல்களை இறைவனுக்கே என்று விட வேண்டும். பெரியவர்கள் சொல்வார்கள், எல்லாம் அவன் செயல் என்பார்கள். எல்லாம் அவன் செயல் என்பார்கள். ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசருக்கு ஒரு மந்திரி இருந்தார். அவர் மிகவும் அறிவார்ந்த மந்திரி, மிகுந்த அறிவார்ந்த மந்திரி. அவர் எது சொன்னாலும் மிக பொருத்தமாக இருக்கும். ஆனால் அந்த பொருத்தமான அந்த ஆலோசனையை கண்டு மற்றவர்களெல்லாம் பொறாமைப்பட்டார்கள். அடிக்கடி மன்னரிடம் சென்று அவரை பற்றி கோள் மூட்டுவார்கள், குறை சொல்வார்கள். ஒரு நாள் மந்திரி குருவிடம் சொன்னார், இன்று உங்களுக்கும் எனக்கும் ஒரு விபத்து காத்திருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் விபத்து காத்திருக்கிறது. ஆகவே இந்த விபத்தை நாம் நம்முடைய விதியால், மதியால் வெல்ல முடியும் என்று நம்புகிறேன் என்று சொன்ன உடனே மன்னருக்கு கோபம் வந்து விட்டது. அதப்போ நீங்கள் அப்படி சொல்லலாம், நான் நன்றாகத்தான் இருக்கிறேன், நீங்களும் நன்றாக இருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் சொல்வது இன்று நடக்காது என்று சொல்லிவிட்டார்கள். சொல்லிவிட்டு அந்த மன்னரை, இன்று மட்டும் நீங்கள் சிறையில் இருங்கள் என்று சொல்லிவிடுகிறார் அமைச்சர். மன்னர் சிறையிலே அடைக்கப்படுகிறார். அதை கண்டு கோபம் விடுகிறது.
கோபம் கொண்டு மன்னர் உத்தரவிடுகிறார், இந்த மந்திரியை கொண்டு போய் காற்றிலே விட்டு விடுங்கள் என்கிறார். அன்றைக்கு வேட்டைக்கு போவதற்கு மன்னர் போவதாக இருந்தது. இப்பொழுது மன்னர் உத்தரப்படி இவர் காட்டுக்கு போக நேரிடுகிறது. அதுவும் யாரும் இல்லாமல் தனியாக போக நேரிடுகிறது. அப்படி போகின்ற பொழுது காட்டிலே இருக்கின்ற சில ஆதிவாசிகள், காட்டுவாசிகள் அன்றைக்கு அவர்களுடைய ஊரிலே திருவிழா. அந்த திருவிழாவிலே பலி கொடுப்பது வழக்கம். அவர்கள் யாரை வேண்டுமானால் பலி கொடுப்பார்கள். மிருகத்தையோ மனிதனையோ தன் இனம் அல்லாத மற்ற இனத்து மனிதர்களை அவர் பலி கொடுப்பார்கள். ஏற்கனவே ஒரு விபத்திலே அந்த அமைச்சருடைய கைவிரல் பாதி துண்டாக இருந்தது, ஊனமாக இருந்தது. இந்நிலையில் அவர் காட்டுக்கு அனுப்பப்படுகிறார். அங்கே தனியாக அவர் காட்டுக்கு போகின்றார். போகின்ற பொழுது அவர்கள் மந்திரியை பிடித்துக் கொள்கிறார்கள், அமைச்சரை பிடித்துக் கொள்கிறார்கள். பிடித்துக்கொண்டு பலி கொடுக்கப் போகின்றார்கள். பலிபீடத்திலே நிறுத்தி வைக்கப்படுகின்றார் அமைச்சர். அப்பொழுது அவரை தூய்மையாக குளிப்பாட்டுகிறார்கள். ஏனென்றால் பலி கொடுக்கும்போது தூய்மையாக பொருளை பலி கொடுப்பது அவர்களுடைய வழக்கம். அப்படி அவர்கள் குளிப்பாட்டுகின்ற பொழுது அவருடைய ஒரு விரல் துண்டிக்கப்பட்டிருப்பதை அறிந்தார்கள். உடனே அவர்கள் வழக்கப்படி ஊனமுற்ற ஒரு பொருளை இறைவனுக்கு பலியிடக்கூடாது என்பது அவர்களுடைய கொள்கை, அவருடைய மத நம்பிக்கை. அதன்படி அவர்கள் மந்திரியை விட்டுவிடுகின்றார்கள். அவரோ தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஊருக்கு வந்துவிடுகிறார். மறுநாள் காலையிலே அமைச்சர் சிறைச்சாலைக்கு செல்கின்றார். சென்று மன்னரை சந்திக்கின்றார். மன்னரை வெளியே அழைத்து வருகின்றார். அப்பொழுது மன்னருக்கு இந்த தகவல் தெரிய வருகிறது. ஐயோ, இந்த மந்திரி என்னை சிறையிலே போடாவிட்டால் நான் போயிருந்தால் என்னை அவர்கள் கொன்றிருப்பார்களே என்று எண்ணி அந்த விதியை மாற்றியுடைய அமைச்சருடைய மதியை மெச்சி அவருக்கு பரிசுகள் தந்து பாராட்டி உயர்ந்த கௌரவம் கொடுத்தார் என்று ஒரு கதை வருகிறது. அதுபோல் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் என்று தினமும் காலையிலே நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். நித்திய கொயின கொயி பாவன் கர்த்தவ்ய நேத்திர சமக்ஷோ என்கிறார் குப்தஜி, மதிஷான் குப்து. நித்திய கொயின கொயி பாவன் கர்த்தவ்ய நேத்திர சமக்ஷோ. இன்றைய நாள் நன்றாக நிகழ்ந்தது என்று இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். நாளைய நாள் நன்றாக நடைபெறவும் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள். எந்த ஒரு நல்ல விஷயங்களுக்கும் இதுவரைக்கும் நாம் செய்தவைகளுக்கு துணை நின்ற இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். ஏதேனும் ஒரு தவறான நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருந்தால், நம்முடைய வாழ்க்கையிலே இதற்கு முன்பு நடைபெற்றிருந்தால் அது உயிரினுடைய செயலை என்று அதை பற்றி கவலைப்படாமல் இருங்கள். மேலும் எந்த பொருளாக இருந்தாலும் உங்களை விட மிக தாழ்ந்திருக்கின்ற மக்களை நீங்கள் பார்த்து நீங்கள் திருப்தி அடையுங்கள். ஒரு சீன பழமொழி உண்டு, நீங்கள் அறிந்திருப்பீர்கள். காலுக்கு செருப்பு இல்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தேன், காலுக்கு செருப்பு இல்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தேன், காலே இல்லாதவனை காணும் வரை. இதுவரை காலே இல்லாதவனை காணும் வரை. எங்களுக்கு கால் இருக்கிறது, நடக்கலாம், போகலாம், வரலாம். ஆனால் முட்களிலிருந்து கற்களிலிருந்து காப்பாற்றி கொள்ள, பாதங்களை காப்பாற்றி கொள்ள செருப்போடு தான் இல்லை.
ஆனால் என்ன, ஆனால் அவனுக்கு காலே இல்லையே என்கிற பொழுது அவனை காட்டிலும் நாம் மேல் என்ற உணர்வு நமக்கு வர வேண்டும். ஆகவே அடுத்தவரை கம்பேர் செய்கின்ற பொழுது நமக்கும் கீழே உள்ளவர்கள் அவளை பார்த்து நாம் திருப்திப்பட்டுக்கொள்ள வேண்டும். கவியரசர் சொல்வார், உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. அவனை விட நான் பரவாயில்லைப்பா. அவன் பட்டு வேஷ்டி கட்டுகிறானா, நான் காதி வேஷ்டி கட்டுகிறேன், பரவாயில்லை என்று அவன் பார்த்து நாம் பொறாமைப்படக்கூடாது. கிழிந்த ஆடை அணிவரை பார்த்து ஆஹா நாம் நல்ல ஆடை அணிக்கிறோம், ஆகவே நம்மை படைத்த இறைவன் நமக்கு நன்மையை செய்கிறான் என்று திருப்தியை அடைய வேண்டும். அந்த திருப்தி என்ற எண்ணம் வந்தால் அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சிந்தனை எப்பொழுதுமே நன்றாக இருக்கும், உயர்வாக இருக்கும். துளசிதாஸ் சொல்வார், கோதன் கஸ்தன் பாஜிதன் और रतन धन खान जब आवत संतोष धन सब धन दूरी समान नंबर. गोधन गजन बाजी धन और रतन धन खान जब आवत संतोष धन सब धन दूरी समान. நம்மிடத்தில் வந்து கோதன் பசுக்கள் செல்வம் தான், கஸ்ஸன் யானைகளும் செல்வம் தான் நிறைய இருக்கிறது, பாஜிதன் குதிரைகளும் செல்வம் தான் நிறைய இருக்கிறது, ரத்தன்தன் ரத்னங்கள் இருக்கிறது, கான் ரத்னம் விளைகின்ற சுரங்கமே நம்மிடம் இருக்கிறது. இத்தனை செல்வங்கள் நம்மிடம் இருந்தாலும் கூட ஜப் ஆவத்த சந்தோஷன், எப்பொழுது திருப்தி என்ற செல்வம் நமக்கு வருகிறதோ அப்பொழுது சப்தன் தூரி சமான், மற்ற எல்லா செல்வங்களும் புழுதிக்கு சமம், மண்ணுக்கு சமம் என்கிறார் துளசிதாஸ். கோதன் கஸ்ஸன் பாஜிதன் और रतन धन खान जब आवत संतोष धन सब धन दूरी समान. ஆகவே நல்லவைகளை அசை போடுங்கள், அல்லவைகளை மறந்து விடுங்கள். நல்லவைகளை அசை போடுங்கள், அல்லவைகளை மறந்து விடுங்கள். நீ நாளை வருவது நல்ல நாள் என்று எண்ணி வாடுங்கள். அதுவே நமக்கு மன நிறைவை தரும். நம்மை விட தாழ்ந்தவர்களை பார்த்து நாம் மன திருப்தி அடைந்தால் அந்த திருப்தி ஒன்றே செல்வம் என்றார். மனிதனுக்கு எதிலுமே திருப்தி கிடையாது, போதும் என்று சொல்வது ஒன்றில்தான். அது என்ன? உணவில் மட்டும்தான். உணவில் மட்டும் மனிதன் போதும் என்று சொல்லக்கூடாது. எல்லாவற்றிலும் எனக்கு போதும் என்று சொல்கின்ற மனம் இருந்தால், போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்பார் ஔவையார் சொல்வார். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. ஆகவே போதும் என்ற மனதோடு வாழ்ந்தால் அப்பொழுது நமக்கு துன்பங்கள் நேராது, கடந்து போனவர்கள் நமக்கு துன்பமாக தெரியாது, அனைத்தும் நமக்கு நன்மையாகவே தெரியும் என்று இன்றைய சிந்தனையை சொல்லிக்கொண்டு நாளை ஒரு புதிய அணியுடன் தங்களை சந்திக்க விளைகின்றேன். இதை கேட்கின்ற குழந்தைகள், மாணவர்கள் அனைவரும் இதை மரணம் செய்து கொள்ளுங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள், நண்பர்களுக்கும் நீங்கள் பகிருங்கள். அதன் மூலமாக அவர்களும் பலனடையட்டும் என்று சொல்லி, தேர்வுக்கு மட்டுமல்லாமல் பொதுவாகவே நாம் இசையை, கவிதையை, கலையை, இலக்கியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை எளிமையாக இருக்கும், சுலபமாக இருக்கும், இனிமையாக இருக்கும், வளர்ச்சியோடு இருக்கும், முன்னேறும் என்ற கருத்தை நான் பணிவோடு தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கின்றேன். நாளை ஒரு புதிய தலைப்புடன் தங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது தங்களின் அன்பன் ஆர் सुंदरराजन, तिरुपुर, तमिलनाडु। कल एक नए शीर्षक के साथ आपसे मिलने वाला हूँ। तब तक के लिए आपसे विदा लेने वाला आपका सेवक आर सुंदरराजन। धन्यवाद, नंरी,
தன்யவாத். நன்றி. ஜெய்ஹிந்த். அப்புறம் போடுறதுனா ஃபோன் பேசணும்.